கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அது பொறுமையா இருக்கு. ஏய், எங்கடி கூட்டிட்டு போற? பணம் கட்டிட்டாங்களா? அது ஒரு எமர்ஜென்சி கேஸ், பணம் இன்னும் கட்டல. அவசரத்துல பணத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டாயா. நீங்க தான் என் பேத்தியை எப்பயாவது காப்பாத்தணும். உங்க கால வேணும்னா டாக்டர்மா, டாக்டர்மா, என் பொண்ணு பாம்பு கடிச்சிருச்சு, எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. ஐயா உள்ளதா இருக்காரு. ஐயா, ஐயா, என் பொண்ணு பாம்பு கடிச்சிருச்சு ஐயா, நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் ஐயா. என்கிட்ட காசும் இல்ல ஐயா, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. இல்லைன்னா என்ன? கண்ணை பறிக்கிற இந்த அழகு இருக்குல்ல, ஐயா நீங்க சொன்ன மாதிரி காசு எடுத்துருங்க ஐயா. எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. உங்களை கையெழுத்து கும்பிடுறையா. நீ பணம் கொண்டு வரதுக்கு லேட் ஆனதுனால உங்க அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க ஐயா? ஐயா என்ன சொல்றீங்க ஐயா? ஐயா ஐயா இது அநியாயம். நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க பண்றது சரியில்லையா. உங்களை ஆடவசமா விட மாட்டா. இது அநியாயம். தொண்டை இருக்குன்னு கத்தனா உங்க அம்மா போன இடத்துக்கே ஒன்னையும் அனுப்பிடுவேன். பேசாம போனதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இரு. ஆமா ஆமா, கண்ணு திறந்து பாருமா. ஆமா ஐயா சரிங்கம்மா, போமா போ போ. அம்மா கொஞ்சம் பாத்துக்குங்கம்மா. ஐயா கொஞ்சம் தள்ளி உட்காருங்கய்யா. உட்காருங்கய்யா. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க போய் பாருங்க. லட்சுமி, 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 ஏ பாவி, என் பேத்திய கொண்டுட்டாயா. ஐயோ மாமா. ஐயா வணக்கம். பாவி, வைத்தியம் நாராயண ஹரின்னு சொல்லுவாங்க. ஜனங்க கையெடுத்து கும்பிடுறது 2 பேரை மட்டும்தான். ஒன்னு உசுறு கொடுத்த கடவுள், இன்னொன்னு உசுரை காப்பாத்துற வைத்தியர். அப்படிப்பட்ட நம்பிக்கையை வச்சிருக்கிற ஜனங்களுக்கு துரோகம் பண்ணி உன் வேலைக்கே கலங்க ஏற்படுத்திட்டியடா பாவி. மாமா அது துரோகி. என்ன மாமான்னு கூப்பிடாதடா. எப்படிப்பட்ட களங்கத்தை கொண்டு வந்துட்டடா நீ. மொத்த ஊர் ஜனமும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை இப்படி மண்ணை போட்டு மூடிட்டியடா. இதே ஊர் ஜனங்க முன்னாடி உன்னை அவமானப்படுத்தி உன்னை ஜெயில கம்பி எண்ணெய் வைக்கல, என் பேர் விஜயேந்திர வர்மாவே இல்ல. மாமா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா. இது தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி தப்பு நடக்காது மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாமா மாமா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ஐயா உங்களை நம்பி தப்பான காரியத்துக்கு கை கோத்ததுக்கு நான் இப்ப ஜெயில போக வேண்டியதா இருக்கு சார். எப்படியா காப்பாத்துங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார், காப்பாத்துங்க சார். இங்க பாரு பைரவா,
இந்த நேரத்துல நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த வீடு ஆம்பளைங்க இல்லாத வீடாயிடுச்சு. எப்படி இருந்தாலும் நீ அந்த பொண்ணுக்கு தாய்மாமன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு பொறுப்புகளை எல்லாம் நீதாம்பா பாத்துக்கணும். பாவம் அந்த பொண்ணு தாய் தகப்பனை இழந்து அனாதையா நிக்குது. மொத்த சமஸ்தானத்தோட எல்லா பொறுப்புகளையும் நீதாம்பா கவனிச்சுக்கணும். என்ன சொல்றீங்க ரங்கப்பா? அவரு என்னோட அப்பாக்கு சமம். அவரை நான் எப்பவும் அந்த எண்ணத்துல பார்த்ததில்ல. அதுவும் இல்லாம நான் இவரை காதலிக்கிறேன். இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியப்படுத்துறதுக்குள்ள இதெல்லாம் நடந்துடுச்சு. அப்பாவை சம்மதிக்க வச்சு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த 7 ஜனங்களுக்கு சேவை செய்யலான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. இந்த பாருங்க, இது எங்க வீட்டு விஷயம். வந்தமா போனமான்னு மட்டும் இருக்கணும். தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏய், எல்லாரையும் அனுப்புடா. என்னை இவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் மாமா. நீங்க தான் முன்ன நின்னு எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் எப்படி அத? ஆமா, நீங்க தான் நடத்தி வைக்கணும். கல்யாணம் தானே, ஆர்ப்பாட்டமா பண்ணிடலாம். அம்மா, காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, கொஞ்சமாவது சாப்பிடுமா. எப்படிமா சாப்பிடுறது? தாயோட அரவணைப்புல வளர வேண்டியனா தாயையே இழந்துட்டேன். தாய் ஸ்தானத்துல இருந்த என்னோட தகப்பனையும் இழந்துட்டேன். எனக்கு பசிக்கலமா, நீங்க போங்க. அப்படி சொல்லாதம்மா, நீ சாப்பிடணும். சாப்பிட்டாதானே சக்தி வரும். சக்தி வந்தாதானே அந்த ராட்சசனை சம்ஹாரம் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க ரங்கம்மா? அம்மா, அகங்காரங்கிற கண்மூடித்தனத்துல பாமர மக்களோட வாழ்க்கையில சூறாவளிய உண்டாக்குன உனக்கு பயங்கிறது நிறை குறையாத கடலா இருக்கணும். உனக்கு கொடுக்கிற தண்டனைய பார்த்து கெட்ட அரக்கர்களோட நரம்பு நாடி எல்லாம் செயலிழந்து போகணும். பெண்களோட மானம் உசுரோட விளையாடுன உனக்கு பெண்களோட வேதனை என்னன்னு புரியணும். எந்த பெண்ணை நீ உல்லாச பொருளா நினைச்சியோ அதே பெண்ணோட உடுப்புகளை உனக்கு உடுத்தி உன்னால நொந்தவங்க நிழல் கூட வெக்கப்படுற மாதிரி அவங்க பாதத்துல தலை குனிஞ்சு வணங்கணும். இதுதான் இந்த தமயந்தியோட தீர்ப்பு. உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதையா. குடி, இன்னைக்கு எவ்வளவு குடிக்கிறியா குடி. இனிமே இந்த தேவாபுரம் சமஸ்தானத்துக்கு நானே அதிபதி.
நீ நினைக்கிற மாதிரி அவ இன்னும் சாகவே இல்லை. அவ உயிரோடு இருக்கும்போதே நீங்க அவளை ஜீவசமாதி பண்ணிருக்கீங்க. நீங்க சமாதி பண்ண 24 மணி நேரத்துக்குள்ள அவ பொழைச்சே ஆகணும், உன்னை பழி வாங்கணும்னு சபதம் எடுத்து துடிச்சு துடிச்சு உயிரை விட்டு பிரேதாத்மாவா மாறி இருக்கா. இன்னொரு விஷயம், அவ கூடவே அவ குழந்தையும் பிரேதாத்மாவா இருக்க. பயப்படாதீங்க, அந்த அறையும் சேர்த்து மொத்த அரண்மனைக்கும் நான் திக்பந்தனம் செஞ்சிருக்கேன். நான் செஞ்ச இந்த திக்பந்தனத்தை தாண்டி இந்த அரண்மனையை விட்டு எந்த ஆத்மாக்களும் வெளியே போக வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ, எத்தனை நாள் இந்த அரண்மனையை விட்டு தூரமா இருக்கியோ அது வரைக்கும் நீ உயிரோடு இருப்ப. வாங்கிக்கோ. இந்த சக்தி உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த துஷ்ட சக்தியும் உன் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சந்தோஷமா இருந்த என் குடும்பத்தை சர்வ நாசம் பண்ணிட்டான். சொத்துக்காக என் மொத்த குடும்பத்தையும் கொண்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். உங்க கதையை கேட்டு சர்வ பந்தங்களையும் திறந்த எனக்கே மனசு வலிக்குது. உனக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்க. உனக்கு பகை இருக்கிறது அவன் மேல. பாவம் இவங்க என்ன பண்ணாங்க? இங்க இருந்து போயிடு. போறதா இல்ல, போக முடியாது, போற பேச்சே இல்ல. அவனை சர்வ நாசம் பண்ற வரைக்கும் என் ஆத்மாவுக்கு முக்தி இல்ல. நான் இங்க இருந்து போகணும்னா அவ இங்க வந்தாகணும். நான் பழி வாங்கணும். அது எப்படி சாத்தியம்? அப்படின்னா நான் போறதும் அசாத்தியம். சிவோகம். உங்க பிரச்சனைக்கு பரிகாரம் வேணும்னா அந்த பைரவா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை இங்க கொண்டு வந்தே ஆகணும். அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் தமையந்தியை பார்த்துக்குவா. எங்க மாமா ஜெயிலர்ல, அவர்கிட்ட கேட்டா தெரியும். மாமா, நான் ஆண்டி மாமா துரை. மாமா ஜெயில பைரவான்னு ஒருத்தன். சரி மாமா. என்னாச்சு? அது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். டேய், அந்த டீ கடை பெரியவருக்கு ஃபோன் பண்ணி கேளு. அவருக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் தெரியும். ஹலோ பெருசு. ஹலோ, சொல்லுங்க. பைரவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஜெயில இருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சது. அண்ணா, ஏதோ தேவாபுரமா பங்களாவா உங்களை பார்க்க வந்துக்கிறாங்கண்ணா. யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அது தேவாபுரத்தோட பழைய பங்களா ஓனர் நீங்கன்னு தெரிஞ்சுது. அந்த பங்களாவை உங்ககிட்ட இருந்து வாங்கினவர் உயிரோட இல்லை. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட அது விஷயமா ஒரு டீல் பேசலான்னு இருக்கோம். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா. என்ன டீல்? அது தேவாபுர பங்களாவை வாங்குறதுக்கு ஒரு பையர் என்கிட்ட ரெடியா இருக்காரு. நீங்க மனசு வச்சீங்கன்னா அந்த பங்களா ஓனர் நீங்க தான் சொல்லி டீலை பினிஷ் பண்ணி வர்ற துட்டுல 50-50 எடுத்துக்கலான்னு ஒரு ஐடியா. அண்ணன் மனசு வச்சீங்கன்னா. நீங்க தான் வீட்டு ஓனரா? டைம் சென்ஸ் இருக்கா உங்களுக்கு? பையர் இப்படியா காக்க வைக்கிறது? என்ன பொள்ளாச்சியில எரும மாடு விக்கிற தரகர் நினைச்சிட்டு இருக்கியா? நீ தான் பையரா? கோட்டு சூட்டு கையில சூட்கேஸ் வச்சிருக்காரு, அவரை பார்த்தா பையரா தெரியலையா? வீட்டை காட்டுங்க வாங்க. வலது கால வச்சு வரட்டுமா இல்ல இடது கால வச்சு வரட்டுமா? சுபகாரியம், வலது கால வச்சு உள்ள வாங்க. வாங்க.
வலது கால வச்சு உள்ள வரத்துக்கு இது என்ன கோவிலா? என் செங்கன்ல பட்டு பாழா போன சமஸ்தானம். சார், இந்த வீடு உங்களுது. நீங்க இடது கால வச்சாலும் சரி, வலது கால வச்சாலும் சரி. உங்க நாடகம் எல்லாம் எனக்கு தெரியாதா? ஐயோ ஏய் தமயந்தி, என் சாவ பார்த்து சந்தோஷப்படணும்னு காத்து கிடந்தல்ல, உன் எதிரில வந்து நின்னு இருக்கேன். வா! மலை மாதிரி இருந்து என்ன மடுவாக்கிட்டல, உன்னை கொடூரமா கொன்னு என்னால நிம்மதியா தூங்க முடியல. வாடி! உன் ஆத்மாவோட பலம் பெருசா, என் பகையோட தாகம் பெருசா, பாத்துக்கலாம். வா! இப்ப வரலன்னா இங்க இருக்கிற எல்லாரையும் பலி கொடுக்க வேண்டியிருக்கும். ஏய் தமயந்தி, உன் விளையாட்டுக்கெல்லாம் பயப்படுறவன் இல்லை இந்த பைரவன். அம்மா தமையாந்தி, வாமா, காப்பாத்துமா. நீ காத்துட்டு இருந்த பைரவன் வந்திருக்கான். வாமா, வா, காப்பாத்து. என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன விட்டு வேட தமைந்தி, என்ன ஒண்ணு பண்ணிடாத, விட்டு. ஏன் தமைந்தி அமைதியா இருக்க? சாகடி, வா, உன் பழிய தேர்ந்துக்க. வா! முடியல, என்ன தொட முடியல. இந்த மந்திர சக்தி இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்ன அசைக்க முடியாது. சும்மா விட மாட்டேன். ரத்தாசுரா! சும்மா விடுறதா இல்ல. உன் சூடான ரத்தத்துல என் ஆர்ந்த முடிய கட்டுற வரைக்கும் எனக்கு சமாதானம் இல்ல. என் எதிரில நின்னாலே விட மாட்டேன். எனக்கு எதிரியான விடுவனா? உன் ஆத்மாக்கு முக்தி கொடுத்து இவங்க எல்லாரையும் இங்கேயே புதைக்கிறேன். நீ என்னதான் திக்பந்தனம் பண்ணி இருந்தாலும் உன்னை கொல்ற வரைக்கும் எனக்கு முக்தி இல்ல. ஏய் தமயந்தி, உன்னை நாசம் பண்ண இமயமலை அடிவாரத்துல சாப்பாடு தண்ணிய விட்டு வெறும் சுவாசத்திலேயே கடுமையான தவம் செஞ்சு உடம்புடிச்சு சுத்திர குரூர பயங்கர சக்திகளை என் உள்ளங்கையில வச்சிருக்கிற ரத்தோசுரன் நானு. என் முன்னாடி கேவலம் ஒரு பெண் எனக்கு சரிசமமா? உனது நாசம் பரம சித்தம். வேண்டாம், விட்டுடு. என்கிட்ட இருந்த என் குழந்தைய பிரிக்காதீங்க. ஏய் பைரவா, இந்த தமயந்திய தகனம் பண்ண மண்டலத்துல உட்கார்ந்து இருக்கும் போது எந்த காரணத்தை கொண்டு மந்திரம் ஓதுறதை நிறுத்த கூடாது. இந்த மகாகாளி பிரளயத்தை உண்டாக்குவா. அந்த ஜுவாலமுகியை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிறேன். மந்திரம் ஓதுறது நிக்க கூடாது, ஜாக்கிரதை. நீங்க எதையும் யோசிக்காம தமயந்திக்கு முடிவு கட்டுங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன்.
எல்லாரையும் கட்டி போடுங்கடா. இழுத்துட்டு போங்கடா. விட்டுடு. வேண்டாம். அவளை என்கிட்ட இருந்து பிரிக்காத. எந்த காரணத்தை கொண்டு மந்திரம் ஓதுறதை நிறுத்தக்கூடாது. இந்த மகாகாளி பிரளயத்தை உண்டாக்குவா. அந்த மகாகாளி தன்னோட அவதாரத்தை முடிக்கும் போது சாட்சாத் மகா சிவனே சரணடைந்து பெண்ணின் காலடியில் விழ வேண்டியதானது. திருமூர்த்திகளையே குழந்தைகளாக்கி தாலாட்டு பாடியவள் பெண். நரா கிண்ணரா கிம் புருஷரா யக்ஷ கந்தர்வா சகல ஜலச்சர அனுரேனு திருணகாஷ்டகளை தன் வசப்படுத்தியவள் பெண். அப்படிப்பட்ட மகா சக்தி எதிரில் ஒரு துஷ்ட மந்திரவாதி சரிசமமா? பைரவா! என்ன விட்டு தமேந்தி, என்ன விட்டு என்ன ஒண்ணு பண்ணிடாத தமேந்தி. தமேந்தி வேணா தமேந்தி.
மாமா தமேந்தி என்ன ஒண்ணும் பண்ணிடாத. ஏய், நீ பண்ண உபகாரத்துக்கு உன்னை உபசரிக்க வேண்டாமா பைரவா?